வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமநவமி திருவிழா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ராமநவமி விரதம். ராமநவமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2026 வருஷம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது வருது. ராமநவமி இது எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, தர்மம் மற்றும் நியாயமான வாழ்க்கை முறைக்கும் குடும்ப ஒற்றுமை மற்றும் கடமை உணர்விற்கும் கடவுளின் அருளை பெறுவதற்கான ஒரு ஆன்மீக வாய்ப்பாக தான் இந்த ஒரு நன்னாளை நம்ம நினைக்கணும். ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் ஹனுமன் ஆகியோர்களுக்கு கோயிலில் சிறப்பான பூஜைகள் நடக்கும். பல இடங்களில் ராமாயண பாராயணம் பண்ணுவாங்க, பஜனைகள் செய்வாங்க, அதிலெல்லாம் கலந்துக்கோங்க. ஒருவர் எப்படி வாழணும் அப்படின்றத ஸ்ரீராமர் தன்னோட வாழ்க்கை இந்த அவதாரத்தில் நமக்காக வாழ்ந்தே காட்டியிருப்பார். ராமநவமி அன்னைக்கு விரதம் அப்புறம் பூஜை முறைகள் எப்படி செய்யணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் நேரத்திலே குளித்து சுத்தமாக ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ராமர், சீதை, லக்ஷ்மண, ஹனுமன் படங்களை அலங்கரிச்சுட்டு தீபம் ஏற்றி பூஜைகள் ஆரம்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ராமாயணம் அல்லது ராமநாமத்தை வீட்டிலையே சொல்லுங்கள். பழங்கள் மற்றும் பானகங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிங்க. இறுதியில் ஆரத்தி காட்டி பிரார்த்தனை செஞ்சு வழிபடுங்க. விரதத்தில் முழு நாளும் நீங்கள் உபவாசமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை முடியாதவங்க பழங்கள் மற்றும் பால் மட்டும் சாப்பிடலாம். ராமநாம ஜபம் செய்யறது தான் அந்த நாளில் நம்ம ராமருக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கிய கடமை அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ ராமநவமி வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் மன அமைதி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். மன அழுத்தம் மற்றும் கவலை குறையும். வாழ்க்கையில் தர்ம பாதையில் தான் நடக்கணும் அப்படின்ற நமக்கு ஒரு மன உறுதி கிடைக்கும். நம்மளோட பாவங்கள் அனைத்தும் குறைஞ்சு கடவுளோட அருள் மற்றும் பாதுகாப்பு நமக்கு பூரணமாக கிடைக்கும். மறக்காமல் ராமநவமி நாளை தினத்தில் அனைவரும் கோயிலுக்கு போங்க. அன்றைய தினம் முழுவதும் ராமநாமத்தை சொல்லி முழுசாக விரதம் இருங்க. ராமரோட கதைகள் ராமாயணத்தை முழுவதுமாக கேளுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இதை நம்ம கேட்கறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் நமக்கு அதுவே பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். ராம அவதாரத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு ராமர் வாழ்ந்தே காட்டியிருக்காரு. அவரை மாதிரி நம்மளால் வாழ முடியலனாலும் அவர் தந்த பாதையில் நம்ம கொஞ்சமாவது நம்மளோட இதை கொஞ்சம் நம்மையும் மாற்றிக்கிட்டு நம்மளோட வழியில் தர்ம பாதையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதுபடி நடக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம வீடும் தர்மம் நியாயமான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் கடமை உணர்வு இருக்கும். நம்மளுக்கும் ஒரு மன அமைதி, நல்ல சிந்தனை ஏற்படும். அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸ்ரீராமர் வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்த மாதிரி, ஒரு சிறந்த மகனாக, ஒரு நீதிமான் அரசராக, ஒரு உண்மையான நண்பனாக, ஒரு அர்ப்பணிப்புள்ள கணவனாக இருந்த பல நல்ல பண்புகள் நமக்கும் வரணும்னு ஸ்ரீராமரை மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.